வீலர் பராமரிப்பிற்கான கருவிகளை அறிமுகப்படுத்துகிற இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு டூ வீலரில் வேலை தொடங்குவதற்கு நமக்கு பலவித கருவிகள் தேவைப்படுகின்றன. சரியான கருவிகள் இல்லாவிட்டால் எளிதான வேலைகள் கூட சிக்கலாகக்கூடும். சரியான கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் டூ வீலரை பராமரிக்கும் பொழுது நாம் அதை சிறப்பாக செய்ய முடியும். கருவிகள் மற்றும் அதனுடைய பயன்பாட்டை பற்றி சரியாக புரிந்து கொள்ளுதல், மேலும் இதனை பற்றிய அறிவும் இந்த துறையில் உங்களை பண்பட்டவர்களாக்கும். இந்த பகுதியில் டூ வீலரை பராமரிப்பதற்கும் மேலும் சரி செய்வதற்கும் தேவைப்படும் குறிப்பிட்ட கருவிகளை நாம் படிக்கலாம். டூ வீலர் சர்வீசிங் மேலும் அடிப்படையான பழுதுபார்ப்பிற்கு பெரும்பாலும் பயன்படும் பொதுவான கருவிகளாவன ஸ்பேனர்ஸ், சாக்கெட் wrenches, அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர்ஸ் மற்றும் டோர்க் wrenches, ஸ்க்ரூ டிரைவர்ஸ், பிளையர்ஸ், லாங் நோஸ் பிளையர்ஸ், வைஸ் கிரிப்ஸ், ஹேக்ஸா, ஃபைல்ஸ். இணைப்புகளான ஸ்க்ரூஸ், போல்ட்ஸ், வாஷர்ஸ் மற்றும் நட்ஸ் போன்றவைகளை இறுக்கவோ அல்லது தளர்த்துவதற்கோ wrenches பயன்படுகிறது. சாக்கெட், ராட்செட் மற்றும் டோர்க் wrenches போன்றவைகளை பயன்படுத்துவது எப்படி என்பதை நாம் முதலில் பார்ப்போம். இங்கே தேவைக்காக நம்மிடம் உள்ள சில உலோகத் துண்டுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஒரு சாக்கெட் wrenches-ஐ பயன்படுத்துவது எப்படி என்பதை நாம் முதலில் பார்ப்போம். இந்த wrench ஒரு மேல் மற்றும் ஃபீமேல் பகுதியை கொண்டுள்ளது. சாக்கெட் என அழைக்கப்படும் ஃபீமேல் பகுதி இடைப்பரிமாற்றமானது. போல்ட்டின் அளவு மற்றும் சாக்கெட் wrench-இன் மேல் பகுதியில் பொருந்துவதை பொறுத்து இது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஒரு சாக்கெட் wrenches-ஐ பயன்படுத்துவது எப்படி என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். உலோகத்திலுள்ள ஓட்டையின் வழியாக 12 மில்லிமீட்டர் போல்ட்டை வைக்கவும். அடுத்து திருக்குகள் மீது நட்டை திருக்கி மேலும் கைகளால் அதை இறுக்கமாக்கவும். போல்ட்டின் அளவிற்கு பொருந்தக்கூடிய ஒரு சாக்கெட்டை தேர்ந்தெடுக்கவும். போல்ட்டின் மேல் ராட்செட்டை வைத்து மேலும் அதை இறுக்கவும். நட்டின் மேல் வைக்க திறந்த முனையுள்ள ஸ்பேனர்கள் உங்களுக்கு தேவைப்படலாம். சில சமயம் இது கொஞ்சம் வழுக்கலாம். இருக்கும்போது ராட்செட்டை உங்களை நோக்கி இழுப்பதற்கு இது சிறந்தது. உங்களிடமிருந்து அதை நீங்கள் தள்ள வேண்டுமெனில் உங்களுடைய கையால் உரசி தேய்க்கவும். இதனால் உடனடியாக நட் தளர்வாகிவிடும். போல்ட் ஹெட் மற்றும் நட்டிற்கு இடையில் எந்த ஒரு இடைவெளியும் இருக்கக்கூடாது. சாக்கெட் wrench-உடன் ஒரு டோர்க் wrench-ஐ வைத்து எப்படி மாற்றுவது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இது வழக்கமான சாக்கெட் wrench வடிவத்தில் குறிப்பிட்ட உட்புற செயல்பாடுகளுடன் உள்ளது. டோர்க்கில் வேறுபட்ட ஒவ்வொரு போல்ட் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகையில் பயன்படுத்த வேண்டிய டோர்க்கின் அளவு 5.5 Nm அல்லது நியூட்டன் மீட்டர். இந்த அளவு போல்ட்டிற்காக 5.5 Nm அல்லது நியூட்டன் மீட்டரில் டோர்க் ஸ்பேனரை அமைக்கவும். டோர்க் ஸ்பேனரை போல்ட்டின் மேல் வைக்கவும். மேலும் மற்றொரு முனையில் திறந்த முனையுள்ள ஸ்பேனரையும் வைத்து டோர்க்கை பயன்படுத்தவும். இதை இறுக்கும் பொழுது ஒரு கிளிக் சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். இது இந்த போல்ட்டிற்கான டோர்க்கை அடைந்துவிட்டதை குறிப்பிடுகிறது. ராட்செட்டை பயன்படுத்தி போல்ட்டை தளர்த்தவும். இந்த திறந்த முனை அல்லது அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர்களுக்கு சாக்கெட் அல்லது ரிங் ஸ்பேனர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். சில சமயங்களில் அங்கே வேலை செய்ய போதுமான இடம் இருப்பதில்லை, மேலும் தேர்ந்தெடுப்பும் இல்லை. ஆகையால் அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரை பயன்படுத்த வேண்டும். இந்த வகையில் நட் அல்லது போல்ட் ஹெட்டை இறுக்கமாக்கும் வரை சரி செய்ய வேண்டும். இது தளர்வாக இருந்தால் நட் அல்லது போல்ட்டின் புள்ளிகள் மீது சுற்றலாம். மற்றொரு முக்கியமான கருவிகளான ஸ்க்ரூ டிரைவர்ஸை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். ஸ்க்ரூ டிரைவர்ஸ் ஒரு வேலைக்கு மிகவும் பொதுவாக பயன்படும் கருவியாகும். ஒரு நேரத்தில் அல்லது மற்றொரு சமயத்தில் பெரும்பாலான மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். இது மிகவும் துஷ்பிரயோகம் செய்யும் ஒரு கருவியாகும். ஸ்க்ரூ டிரைவர்ஸ் பலதரப்பட்ட வகைகள் மற்றும் அளவுகளில் வருகிறது. பயன்படுத்தப்படும் ஸ்க்ரூவிற்கு ஸ்க்ரூ டிரைவர் பொருந்துவது மிகவும் முக்கியமானதாகும். வேலைக்காக இது மிகவும் பெரிதாகவோ அல்லது மிகவும் சிறிதாகவோ இருக்கக்கூடாது. டூ வீலர்களில் பெரும்பாலான ஸ்க்ரூக்கள் தட்டை வடிவம் அல்லது குறுக்குப்புள்ளி போன்ற பல வகையிலும் மேலும் பல அளவுகளிலும் வருகிறது. சிறியது, நடுத்தரமானது மேலும் பெரியது போன்றவைகள் மிகவும் பொதுவானவைகள் ஆகும். சிறிய துளையினுள் 6 மில்லிமீட்டர் ஸ்க்ரூ மற்றும் நட்டை நுழைத்து இவைகளை கைகளால் நாம் இறுக்க பார்க்கலாம். இப்போது நாம் தட்டையான ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து மேலும் அதை இறுக்க வேண்டும். ஸ்க்ரூ தொடர்பான ஸ்க்ரூ டிரைவரின் கோணத்தை கவனிக்க வேண்டும். இவைகள் ஒரு நேர்கோட்டில் இருக்க வேண்டும்.
ஸ்க்ரூவின் மேல் உறுதியான நேரடி அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இது விலகுவதாக இருந்தால் நட்டை அதன் இடத்தில் பிடித்து வைக்க திறந்த முனை ஸ்பேனரை பயன்படுத்த வேண்டும். ஸ்க்ரூவை தளர்த்துவதற்கு நாம் இப்போது அதை எடுத்துவிடலாம். இருக்கும்போது ஸ்க்ரூ டிரைவரை நேராக பிடிக்கவில்லையெனில் என்ன நடக்கும் என்பதை நாம் பார்ப்போம். ஸ்க்ரூவின் தலை மற்றும் திருக்கு பகுதியின் விலகலை கவனிக்க வேண்டும். ஃப்ளாட் பிளேடு டிரைவரைப் போல அதே உறுதியுடன் நேரான ஒழுங்குபடுத்துதல் மேலும் அழுத்தம் கிராஸ் பாயிண்டர் ஸ்க்ரூ டிரைவருக்கும் தேவை. 2 மற்றும் 3 மில்லிமீட்டர் கொண்ட சிறிய ஒல்லியான ஸ்க்ரூக்களை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடாது. இது மிகவும் முக்கியமானதாகும். இவைகளால் அழுத்தத்தினால் அதனுடைய திருக்குப்பட்டை எளிதாக உடையலாம். ஒரு 2 வீலரில் வேலை செய்யும் பொழுது பிளையர்ஸை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். பிளையர்ஸ் டயர்கள் மற்றும் பலதரப்பட்டவைகளை இறுக்கி பிடிக்கவும், வளைப்பதற்கும், தளர்த்துவதற்கும், கூர்மையான பொருட்களை அகற்றுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. பிளையர்ஸில் நிறைய வகைகள் உள்ளன. இதில் மிகவும் பொதுவானவைகள் அட்ஜஸ்டபிள் லாங் நோஸ், சைடு கட்டர்ஸ் மற்றும் வைஸ் கிரிப்ஸ், ஸ்க்ரூஸ், போல்ட்ஸ் மற்றும் நட்ஸ் போன்றவைகளில் கடைசி ரிசார்ட்டை தவிர வேறு எதிலும் பிளையர்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஹேக்ஸாவை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் அடுத்து பார்க்கலாம். ஹேக்ஸா உலோக பரப்புகளின் ஊடாக வெட்டுகிறது. வேலை ஒழுங்காக நடக்க இதிலுள்ள பிளேடை கண்டிப்பாக இறுக்கமாக்க வேண்டும். லேசான கீழ்நோக்கிய அழுத்தத்துடன் முன்னோக்கி மட்டும் வெட்டுவதற்கு ஏற்ப இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. நேரான வெட்டுகளுக்கு சாத்தியமாகும் பொழுது வெட்டு முழுவதிலும் 2 கைகளையும் பயன்படுத்த வேண்டும். பின்வெட்டில் கீழ்நோக்கிய அழுத்தத்தை விடுவிக்க வேண்டும். வைஸில் உள்ள ஒரு ஸ்க்ரூவில் ஒரு ஹேக்ஸா மற்றும் அரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான உதாரணத்தை நாம் இப்போது பார்க்கலாம். வைஸ் கிரிப்ஸ் பிளையர்ஸ் ஒரு ஸ்ப்ரிங்கை கொண்டுள்ளது. இது கையால் அதிகப்படியான அழுத்தக்கூடிய சக்தியை செலுத்தாமல் ஒரு பொருளை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கிறது. ஒரு துண்டு உலோகத்தை அதனுடைய தாடைகளில் வைப்பதன் மூலம் மற்றொரு கையால் அதை அறுக்கவோ அல்லது வெட்டவோ செய்யலாம். இங்கே வைஸ் கிரிப்பினுள் நாம் ஒரு ஆணியை வைத்து அதை அறுக்க வேண்டும். வைஸில் ஒரு சிறிய ஸ்க்ரூ மற்றும் நட்டை நாம் வைத்து அதை ஒரு ஹேக்ஸாவால் வெட்டவும். இப்போது சொரசொரப்பான தட்டையான விளிம்பை ஒரு சிறிய மெல்லிய அரத்தால் நாம் அறுக்கலாம். ஒரு கோணத்தில் இல்லாமல் திருக்குவது கண்டிப்பாக தட்டையாக இருக்க வேண்டும். இப்போது ஸ்க்ரூவிலிருந்து நட்டை அகற்றவும். உருக்குலைந்த ஏதேனும் திருக்குகள் ஹேக்ஸாவின் மூலம் நேராக்கப்படுகிறது. ஸ்க்ரூவில் நட்டை இப்போது மீண்டும் திருக்கவும். இது வெட்டியது மற்றும் அறுத்தது சரியாக செய்யப்பட்டுள்ளதை காட்டுகிறது. வெட்டிய ஸ்க்ரூவின் மேல் நட்டை திருக்க முடியவில்லை எனில் இது கிராஸில் திருங்கும். மேலும் நிறைய அறுப்பதும் தேவைப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கப் போவது கருவிகளுடன் வேலை பார்க்கும் பொழுது எடுக்க வேண்டிய சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறித்தது. ஸ்க்ரூ டிரைவர்ஸ், உளி அல்லது மற்ற கூர்மையான கருவியை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய உடம்பை நோக்கி சுட்டிக்காட்டக்கூடாது. ரம்பவாள் கூர்மையானது, மேலும் அது காயம் ஏற்படுத்தும் எந்த ஒரு வழியிலும் கையாளக்கூடாது. ஆற்றல் மிக்க கருவியான ட்ரில்ஸ், கிரைண்டர்ஸ், வாயுவினால் இயங்குகிற கருவிகள் மற்றும் தாக்க விளைவுள்ள டிரைவர்ஸ் போன்றவைகளிலிருந்து வரும் பறக்கும் உலோக சீவல்களால் கண்ணில் காயத்தை ஏற்படுத்த முடியும். எனவே உங்களுடைய பாதுகாப்பிற்காக ஆற்றல் மிக்க கருவிகளை பயன்படுத்தும் பொழுது கண்ணை பாதுகாக்க பாதுகாப்பு கண்ணாடிகள் அல்லது கண்ணாடிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இத்துடன் இந்த பகுதியின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டது மோட்டார் சைக்கிள் பராமரிப்பு மற்றும் அடிப்படை பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான கருவிகளாவன ஸ்பேனர்ஸ், சாக்கெட் wrenches, அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர்ஸ் மற்றும் டார்க் wrenches, ஸ்க்ரூ டிரைவர்ஸ், பிளையர்ஸ், ஹேக்ஸா, ஃபைல்ஸ். இந்த பகுதியால் நீங்கள் மகிழ்ச்சியடைந்திருப்பீர்கள் என நம்புகிறோம். நன்றி.